அணு ஆயுத பயன்பாடு ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக மோதலில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் திட்டம் உள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் காட்டமாக பதிலளித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவீர்களா என்ற கேள்வியை முட்டாள்தனமானது என வர்ணித்த ட்ரம்ப் தனக்கு அது ஏன் தேவைப்பட போகிறது என திருப்பி கேட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் விளக்குகையில், அணு ஆயுதம் இல்லாமலேயே வழக்கமான ராணுவ முறையிலேயே நாம் அவர்களை முழுமையாக அழித்து விட்டோம். இப்படி இருக்கும் போது நான் ஏன் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என வினவினார். அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ ரீதியிலான இலக்குகள் எட்டப்பட்டுவிட்டன என அவர் இதன் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். அணு ஆயுதங்கள் எவராலும் எப்போதும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது என தனது நிலைப்பாட்டை தெள்ளத் தெளிவாக தெரிவித்த ட்ரம்ப் இத்தகைய ஆயுதங்கள் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்பதனையும் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் போர்த்திறன் மற்றும் தொழில்நுட்ப வலிமையின் மூலம் அணு ஆயுத உதவியின்றி ஈரானின் இராணுவ கட்டமைப்புகளை பலவீனப்படுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்த ட்ரம்ப் தேவையற்ற அழிவுகளை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதையும் தனது பேச்சின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார்.